ஹேடா சுகாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் பிக் கேர்ள் நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருப்பேன்னா நீங்கள் வந்து அப்படி மாலில் வந்து நின்றுருப்பீங்க. பாய்ஸ் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி பார்த்து நின்றுருவீங்க. அதோடு முடிச்சிருந்தேன். அது இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாமா? பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்ன எனக்கும் மேலே போயிட்டுருக்கு ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் கை ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. உங்கள் ஃபேஸே வந்து தெரியல. ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டாங்க நம்ம பாய்ஸ். ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக 7 பேரும் ஆளுக்கு ஒரு 10 ட்ரெஸ்ஸாவது எடுத்து போட்டிருப்பாங்க. உங்கள் கையெல்லாம் நிறைஞ்சு அது பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு. மலை மாதிரி இருக்குது உங்களுக்கு முன்னாடி. பாய்ஸ் தான் அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஐயோ இவளை வச்சு நல்லா ஃபன் பண்ணலாம் போல் இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாரு. ஆரமாடி கொம்பு நெருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே வாங்கிக்கிறாரு. நீங்களாம் பரவாயில்ல நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அப்படியே ட்ரையல் கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றா அப்படியே நீங்கள் போட்டு வந்து காமிக்கிறீங்க. அவங்களாம் இது ஓகே, இது வேணாம், இது ரிஜெக்டட், இது செலக்டட் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ எடுத்து கொடுத்தது மலை மாதிரி இருந்தது. இப்போ கொண்டு வர்றது ஒரு வீடு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பாதிக்கு பாதி அப்படியே குறைச்சிட்டாங்க பாய்ஸு. எவ்வளோ ரிச்சாக உங்களை காட்ட முடியுமோ அந்தளவுக்கு ரிச்சாக வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வர்றீங்கடா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்னா என்ன போட்டு வந்து அதே குர்த்தியோட வர இவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், இதெல்லாம் தானே எடுத்து போட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸையே பார்க்குறீங்க. நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கவுனம் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது மேரேஜ் கவுன் ஓகேவா, அந்த கவுனை வந்து கொடுக்குறாங்க. நீங்களாம் அதை பார்த்துட்டு அவரை பார்க்குறீங்க, யார் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எடுத்து கொடுக்குறது சுகா ஓகேவா. நீங்கள் வந்து அவரை பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயத்தோடய வாங்கிட்டு போகிறீங்க. மற்ற பாய்ஸ்க்கு என்ன இவ்வளோ பயப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு அந்த ஜஸ்ட் சேஞ்சிங் ரூமை விட்டு அப்படியே வெளியில் வர்றீங்க பாருங்கள். வெளியில் ஜேக்கி நிற்கிறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பயந்துடுறீங்க. ஏன்னா வெளியில் வந்தோடனே ஜேகே நிற்கிறாரா, கொஞ்சம் பயந்துடுறீங்க. ஒன்றும் இல்லை நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. போகலாம், நெத்தியில் என்ன பொட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பொட்டை வந்து அப்படி எடுக்கிறாரு பாருங்கள். கொஞ்சம் பக்கத்தில் வந்து எடுக்கிறாரு. நீங்களா என்ன பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திக்குறீங்க. இந்த பக்கம் ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறாரு. பக்கத்தில் வரமாட்டேன்னு சொன்னீங்க, அந்த கான்ட்ராக்டில் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ரொம்ப மூச்சு வாங்குறீங்க. உங்கள் ஹோட்டலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே துடிச்சு வெளியில் வந்து விழுந்துடும் போல் இருக்கு. அந்தளவுக்கு படப்படன்னு நடிச்சிக்குது. உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் சரியா? நீங்கள் வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஒரு பையன் உங்கள்கிட்ட வந்து ஃப்ளர்ட்டி அந்த மாதிரி தனமாக பக்கத்தில் வந்து நிற்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஆகிட்டாங்க, மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஹஸ்பண்ட் மேலே, அந்த மாதிரி ஓகேவா. இப்போ முன்னாடி வந்து நிற்கிறது ஜேகே. அவர் தான் அவங்கள அப்படியே பார்த்துட்டு அந்த பொட்டை அப்படியே வந்து எடுக்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ்அப்பில் வந்து எடுக்கிறாரு. அவரோட மூச்சு காற்று உங்கள் மூச்சு காற்றோட மெர்ஜ் ஆகுது. அந்தளவுக்கு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இல்லை கொஞ்சம் ஓகேவா, அந்த மாதிரி வந்து எடுக்கிறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி வாயை பழந்துட்டு ஜேகேவியே பார்த்துட்ருக்கீங்க. அவரா அவங்க கிட்ட வந்துட்டு அப்படியே சீக்ஸை தட்டுறாரு. என்னாச்சு, மூச்சு விடுமா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப திக்கி திணறீங்க. உங்களால் முடியலை. ஜேகேவா அப்படியே பின்னாடி போயிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. போகலாம் அப்புறம் ஒரு அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை எங்கள் இதிலெல்லாம் மேரேஜ் பண்ணால் கிஸ் பண்ணணும் சொல்லுவாங்க. நாங்கள் ரிங்கை மட்டும் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, கிஸ் பண்ணிக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவரா இதுவே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சார். அவர் சியோல்லே வந்த பையன். நான் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து அப்படியே பிக் பண்ணுறாரு. அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணுறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவரா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டு அந்த இடத்துல அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டீங்க. இந்த பக்கம் ஜேகேக்கா ஒன்றும் புரியல, என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து உங்கள் சீக்ஸ் எல்லாம் தட்டுறாரு. ஒயின் என்னடி ஆச்சு, என்னாச்சு ஒயின் எந்திரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாரும் ஜேகே வாய்ஸை கேட்கவும் என்னடா ஆச்சு, ஒயினுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து அப்படியே வராங்க. நீங்கள் கீழே விழுந்து கிடக்குறீங்க. ஜேகே உங்கள் சீக்ஸை பிடிச்சி தட்டிட்டு
பக்கத்தில் மண்டி போட்டு உட்காந்துட்ருக்காரு. மற்ற பாய்ஸ்லாம் பார்த்துட்டு டேய் என்னடா கொன்னுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டேய் கொல்லலாம் இல்லைடா மயக்கம் போட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜெய்கோப்பா ஃபர்ஸ்ட் டேவே மயக்கம் போட்டு வச்சிட்டியடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜெய்கோ நான் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக பண்ணலாம் கிடையாது சரியா, ஒழுங்கு மரியாதை வந்து எழுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆரமாக சுற்றி முற்றி பார்க்குறாரு. தூரத்தில் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் வர்ற கஸ்டமருக்கு தண்ணி குடிக்கிறக்காக வச்சுருப்பாங்க. அதை ஓடி போயிட்டு அவர் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு திறக்கலான்னு பார்க்குறாரு. பட் அது ஃபுல் கவர்டாக இருக்குது ஓகேவா, ஃபுல் க்ளோஸ்ட் வாட்டர் பாட்டில். அது திறக்கிறாரு பாருங்க, எல்லா தண்ணியும் கீழே கொட்டிடுது. இந்த பக்கம் சின்ன ஐயோ எல்லாத்தையும் உடைக்கிறதே எனக்கு வேலையாக போச்சு, ஏன்னா எந்த நேரத்தில் உடைக்கணும்னு விவசாய இல்லையாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிட்டு இருந்த அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி அவர் ஜின்னு வந்து உங்களுக்கு அப்படியே தண்ணி தெளிக்கிறாரு. நீங்களா நான் இங்கே இருக்கேன் செத்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சாகலாம் இல்லை எந்திரிச்சு உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. நீங்களா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே எந்திரிச்சு ஃப்ளோர்லேயே காலை நீட்டி அப்படியே வெப்பரப்பாக நீட்டி உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே மூச்சு வாங்குறீங்க பாருங்கள், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும்போது பாய்ஸாக எல்லோரும் உட்காந்துடுறாங்க. அந்த கால் மடக்கி ஒரு மாதிரி உட்காருவாங்க, 3 காலில் உட்காருதுன்னு சொல்லுவாங்களடா, அந்த மாதிரி வந்து எல்லோரும் குத்த வச்சு உட்காந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மூச்சு வாங்க வாங்க செஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்பியாக இருக்கிறதுக்கு பெருசாகவே இருக்கும், கொஞ்சம் மேலே போய் வந்துட்டுருக்கு. அது வாய்ஸ் அப்படியான்னு பார்த்துட்ருக்காங்க, எவ்வளோ பெருசு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜின்னா டே என்னடா பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பார்த்த பைசா ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவரும் 3 கல்லில் தான் உட்காந்துருந்துருப்பாரு, ஜெய்ஹோப் மேலே தான் விழுந்திருப்பாருடா. அவர் அம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டு மேலே விழுகிறாரு. இந்த மாதிரி 1 by 1 அப்படி விழுகிறாங்க. நீங்களும் அதை பார்த்து சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு அப்படியே நீங்கள் எந்திரிச்சிடுறீங்கடா. மற்ற பாய்ஸ் எல்லோரும் அப்படியே எந்திரிச்சுட்டு ஒன்றும் இல்லையா கீழே விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலைங்கிற மாதிரியே பாய்ஸ் எல்லாம் சமாளிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னா அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு தெரியுதுடா என்னத்தை பார்த்தீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு. நீங்களாம் என்னத்தை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே ஜின்னு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஏன்னா அவர் தான் முன்னாடி போயிட்டுருக்காரு, எங்கே போகிறாரு தெரியாதுல்ல, இவங்ககிட்ட தனியாக விட்டு வர போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதனால நீங்கள் ஜின்னு பின்னாடியே ஓடுறீங்க. அவர் அப்படியே போயிட்டு காரு அங்கே பெரிய காராக ஒன்று வர சொல்லியிருப்பாங்க. மேரேஜ் நடந்து போனால் எப்படி பெரிய கார் அந்த மாதிரி காரில் வந்து 8 பேரும் போகிற மாதிரி ஒரு கார் வர சொல்லியிருப்பாங்க. அந்த காரில் போயிட்டு ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு அப்படியே ஏறிக்கிறீங்கடா. நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோட் ஷூட்டில் தானே இருப்பாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு வரப்போ கோட் ஷூட்டில் வந்துருப்பாங்க, அதே கோட் ஷூட்டில் தான் இப்போவும் இருக்காங்க. அப்படியே வந்துட்டு உட்காந்துக்கிறாரு ஜின் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்களாம் உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கலையா, எனக்கு மட்டும் இவ்வளோ ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாய்ஸ் மாக்கி 6 பேர் இருக்காங்களே, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூட் கேஸ் மாதிரி ஒன்று வாங்கி கல்யாணம் நடந்து போனால் ஒரு பொண்ணு லக்கேஜில் எடுத்துகிட்டு போவாள், அந்த மாதிரி லக்கேஜில் வந்து பேக் பண்ணி உங்களை டிக்கியில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீங்களா ஐயோ நான் வாங்க மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படி தலையில் கை வைக்கிறீங்க. அப்போ கரெக்டாக உள்ளே நம்ம தான் என்ட்ரு ஆகுறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டே உள்ளே வராரு. நீங்களா அது 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 வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னன்னா இன்னர் வேர் நீங்கள் வாங்கவே இல்லை, அதாவது ப்ராவும் இன்ஸ்கர்ட்டும் வந்து வாங்கலை. நீங்களாம் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு பார்த்துருக்கீங்க. எப்பட்றா இவங்க கிட்ட சொல்கிறது, நம்ம ஊராக இருந்தால் வாங்கிடலாம், இங்கே துணிக்கடை அதுக்குன்னு தனியாக கடை இருக்கும் நம்ம ஊர்லலாம், இங்கே எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின்னா நீங்கள் முழிக்கிறத பார்த்துட்டு என்ன எங்ககிட்ட எல்லாமே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அது 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 வந்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூச்சப்படுறீங்க. அப்படியே உங்கள் காது கண்ணம் அப்படியே கையெல்லாம் படபடன்னு இருக்குது. அதை பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜின்னை பார்த்துட்டு உங்கள் ஹேண்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஒன்றும் இல்லை சரியா, உனக்கு ஏதாவது வேணுமா, பசிக்குதா, சாப்பிட்றியா, இல்லை தண்ணி குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட ரொம்ப கன்சோலாக கேட்குறாரு. நீங்களா அவரையே பார்த்துட்டே இருக்கீங்க. இவ்வளோ அழகான புருஷன் இல்லை நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, இவ்வளோ அழகாக எனக்கு புருஷங்க கிடைப்பாங்கன்னு. அது இவர் ரொம்ப சூப்பராக இருக்காரே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜின்னையை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் கொஞ்சம் கடுப்பாயிருது. ஏன்னா அவர் வந்து என்னன்னு கேட்டார். இப்போ ஜின்னு வந்து கன்சோல் பண்ணவும் நீங்கள் ஜின்னையான்னு பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ காணாது கண்ட மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, குரங்கு கையில் பூமலை கொடுத்தா எப்படி பார்க்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாரிடா சிரிப்பு வந்துடுச்சு. அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வந்து அப்படியே லொட்டெடு தலையில் அடிச்சு என்னத்தை
பார்த்துட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படி நிமிர்ந்து நிற்கிறீங்க. இந்த பக்கம் ஜின்னை திரும்பி பார்க்குறீங்க. அவர் ஷாக்காக இருக்கார். ஏன்னா நம்ம அடித்ததில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜின்னு கன்னத்தில் போயிட்டு பச்சைக்குன்னு ஒரு உமா கொடுத்துருப்பீங்க. அவர் ஷாக் ஆகிட்டார் மனுஷன். நீங்கள் வந்து அவ்வளோ க்ளோஸரில் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதாவது உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி பேசிகிட்டு இருந்திருப்பார். உங்கள் தலையில் அடிக்கவும் நீங்கள் போயிட்டு ஜின்னோட கன்னத்தில் அப்படியே அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வந்திருப்பீங்க. அதை வந்து நம்ம பார்த்துட்டு இதுதான் சாக்குன்னு எல்லாருக்கும் கிஸ் அடிச்சிட்ருக்கால அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஜேகே அடித்ததையும் அவர் பார்த்துருப்பாரு. நமக்கு மிஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி கன்னத்தில் வந்து பார்த்துருப்பாரு. இப்போ வந்து நீங்கள் ஜின்னுக்கு கொடுத்துட்டிங்களா? நம்ம வீக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. மனுஷன் அப்படியே காண்டில் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜின்னோட ஷோல்டரை பிடிச்சி லைட்டாக அப்படியே தள்ளுறீங்க பாருங்க. அவரா ஒன்றும் இல்லை என்ன என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் மூச்சு வாங்குறாரு. நீங்கள் மூச்சு வாங்கினீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம ஜின்னு வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு கேட்குறாரு. நீங்களா அது வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவரா என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே கெத்தாக உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்து ஜின்னோட காதில் போயிட்டு சொல்கிறீங்க இந்த மாதிரி இன்னர் வேர் வந்து நான் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜின்னு வந்துட்டு ஓஹோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. வெளியில் வா அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே வந்து கூப்பிட்றாருடா நம்ம ஜின்னு. நீங்கள் இருந்துட்டு நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை வேணாம், இந்த ட்ரெஸ்ஸோடு நீ மால்குள்ளே வந்த அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் வீடாக பார்ப்பாங்க. நீ இங்கே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சைஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரொம்ப தயங்கிட்டே கொஞ்சம் வெக்கத்தில் அந்த மாதிரி கேட்குறீங்க. ஜின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. நீங்களா எப்படி இவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னு போயிட்டு மற்ற எல்லா பாய்ஸ்கிட்டையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவளுக்கு இன்ஸ்கர்ட்லாம் வேணுமாம்மா, அதாவது ப்ரா பேண்டீஸ் அந்த மாதிரி வேணுங்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. ஏன்டா அவள் உங்ககிட்டயே சொன்னாலாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் கேட்குறாரு. இந்த பக்கம் ஜின்னா அது வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டனால சொன்னாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் எது கெஞ்சி கேட்குறாளா, முத்தம் கொடுத்து கேட்டாடா அவள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுத்துட்றாரு. அந்த பாய்ஸ் எல்லாம் இது முத்தம் கொடுத்தாளா அவளா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவாவது கேட்குறாரு. ஏன்னா ஜேகே தானே வந்து உங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு, நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல, மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்களே, அதனால வந்து ஜேகே கேட்குறாரு. இந்த பக்கம் ஜின்னா அது ஏதோ இவன் தாண்டா அப்படி தள்ளி விட்டான், நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. போட்டு கொடுத்துட்றாரு பியா அது நான் ஏதோ யதார்த்தமாக தள்ள அது கிறிஸ்தாகுன்னு எனக்கு தெரில, அது கன்னத்தில் தான்டா கொடுத்தா ஒன்றும் பெருசால இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் அது கூட எங்களுக்கு கிடைக்கலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹூப் சுகா ஆரம்லாம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நானும் தான் வாங்கலை சும்மா ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அப்படியே கேட்குறாரு. இந்த பக்கம் ஜிம்மினா ஆளுக்கு முத்தம் கொடுத்துட்டு நான் மட்டும் எனக்கு கேனையா, டேய் நான்லாம் ஃப்ளேட்டி கிங்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காருக்குள்ளே வந்து ஏற வர்றாரு. இந்த பக்கம் ஆரமாக வந்து பிடிச்சி பார் முதல் நாளே வேணாம் பயந்து ஓடிட்டு போகிறான், வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜிம்மினை வந்து இழுத்துட்டு போகிறாரு. இந்த பக்கம் அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போங்க சார், அவனெல்லாம் சரியான கேடி சார் அவனை அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் சேகேவா வந்து அப்படி ரொம்ப டெரராக வந்து அவரோட கையை பிடிக்கிறாரு. இந்த பக்கம் என்னடா அப்படிங்கிற மாதிரி, நீ என் கையை பிடிச்சினா என் கையில் உடஞ்சிரும், தயவு செஞ்சு கையை விடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவோட ஹேண்ட் அப்படியே தட்டி விடுறாரு. இந்த பக்கம் தட்டி விட்டுட்டு அவ்வா என்ன புடி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. எதுக்குடா இப்படி வந்து பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஜேகேவா அது ஒன்றும் இல்லை, எப்படி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னத்தை கொடுத்தா, கிஸ்ஸு கொடுத்தான்னு சொன்னால ஜின்னுக்கு, எப்படி கொடுத்தா, அது அவளுக்கு ரைட் சைடில் ஜின்னு உட்காந்துட்டு இருந்தான், லெஃப்ட் சைடில் வாயின் உட்காந்துட்டு இருந்தா. நான் வந்து ஜின்னையே பார்த்துட்டு இருந்தாளா, என்னடி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு தலையில் எப்படின்னு அடிச்சேன்னா போயிட்டே கிஸ் பண்ணிட்டான், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் இருக்கும்போது அதே மாதிரி தட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இந்த பக்கம் ஏன்டா டே யாருக்கு ஆளாளுக்கு நான் கிஸ்ஸு கொடுக்க வைக்கிறதுக்கு நான் இதுக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் ஜேகே தான் சிரிச்சிட்டே போயிடுறாரு. மற்ற பாய்ஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்கடா, நீங்களா வாங்கியாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சூட் கேஸாகவே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. மற்ற
எல்லா ட்ரெஸ்க்கும் எவ்வளோ ட்ரெஸ் உங்களுக்கு வாங்கியிருக்காங்களோ அதே அளவு இன்னர் வேறும் வந்து வாங்கியிருப்பாங்க. நீங்கள் வித்தியாசமாக பார்க்குறீங்க, எப்படி இவங்க சைஸே தெரியாமல் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. மற்ற பாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்து லக்கேஜ்லாம் அந்த டிக்கியில் வச்சுட்டு எல்லோரும் வந்து காருக்குள்ளே ஏறிடுறாங்க. நீங்களா எல்லாரையும் அப்படி ஒன்றும் புரியாமல் பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் இப்போ மறுபடியும் நம்ம ஜின்னு தான் வந்து உட்காராரு. ரைட் சைடில் ஜின்னு, லெஃப்ட் சைடில் ஜேகே அப்படி தான் உட்காடுறாங்க. இந்த பக்கம் வியா பத்தையா தலையில் அடிக்க சொல்லிவிட்டு இப்படி வந்து உட்காரான் பத்தையா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்களா ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து உட்காந்தோன்னே கொஞ்சம் ஜின்னுக்கு ஒட்டியே போய் உட்காந்துடுறீங்க. ஜின்னா ஹே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. ஓ மற்ற பாய்ஸ்லாம் சிரிக்கிறாங்க. ஜேகே பார்த்து ஜேகேவா உங்களை பார்த்து முறைக்கிறாரு, எதுக்குடி தள்ளி போட இப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து முறைக்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் உட்காந்துருப்பார். நீங்கள் வந்து கிஸ் பண்ணாரு பார்த்தீங்களா, அந்த பயத்தில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு தள்ளி நம்ம ஜின்னோட ஒட்டி போய் உட்காந்துக்கிட்டீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு உங்களை. நீங்களா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக இப்போ உட்காந்துக்கிறீங்க. காரும் மூவ் ஆகுதுடா. நீங்கள் பேன் பார்த்துட்ருக்கீங்க, எங்கடா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன், அங்கே வந்து என்னோடய லக்கேஜ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பாய்ஸா சரி ஓகே, அப்போது டிரைவர் அந்த ரூமுக்கு போங்க, அங்கே போயிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து உட்காந்துடுறீங்கடா. அவரும் அந்த டிரைவர் இருப்பார்ல, கார் டிரைவர், அவர் போயிட்டு அந்த பெரிய காண்டோக்கு முன்னாடி நிறுத்திட்டு போயிட்டு உங்களோட ரூமில் வந்து இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அந்த ரூமில் ஒன்றுமே இல்லை, குக்கிங் பண்ணுறதுக்கு தேவையானது மட்டும்தான் இருக்குது. உங்களோட பேக் இருக்குது. அந்த பேக்கை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வேறு எந்த திங்ஸும் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் சுற்றி பார்க்குறாரு. காய்கறி மட்டும்தான் கிடக்குது. சரி அதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறனால உங்கள் பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்துடுறாருடா. கீழே வந்துட்டு அப்படியே சொல்கிறாரு, இந்த மாதிரி காய்கறி தான் இருந்தது, நான் பேக்கை மட்டும் எடுத்து வந்தேன், காய்கறி எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே பரவாயில்ல, எனக்கு இது மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஆரமா ஓ அப்படியா சரிடா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அவங்க லக்கேஜ் கொண்டு வந்து அப்படியே டிக்கியில் கொண்டு வந்து வச்சிடுறாருடா. நீங்களும் அப்படி சரி ஓகே இதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட வழி எப்படி நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கடவுள் மேலே எல்லா வார்த்தையும் போட்டுட்டு நீங்கள் வந்து சமத்தா அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பாய்ஸாக அவங்கள பார்த்துட்டு டாப் டு பாட்டம் எல்லாம் பார்த்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கானுங்க. நீங்கள் இது யாரையுமே பார்க்கல, ஏன்னா இப்படி பிறந்தோம் வளர்ந்தோம் அங்கேருந்து இங்கே வந்தோம் ஒரே நாளில் நம்ம தலையெழுத்தே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. பாய்ஸ் வந்து கொஞ்சம் ரிச்சு தான்டா, அதனால் வந்து நீங்கள் அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறீங்க. அதாவது பாய்ஸோட அப்பா அம்மா இருக்காங்கள்ல, அந்த வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து இன்னொன்று, அந்த காருக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம் ஜேஜேட்ருக்கு, ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. பாடி கார்ட்ஸு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இருக்காங்க. நம்ம பாய்ஸோட ஒய்ஃப் வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும், இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காகவே அங்கே அத்தனை பேர் வந்திருக்காங்க. நீங்களா என்னது இது காருக்கு வெளியில் ஒரு ஊரே நிற்கிது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் தான் ஒவ்வொருத்தராக அப்படியே கீழே இறங்கிட்டு உங்களை வந்து வெளியில் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேக்கையோ ஜென்னும் தானே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்க 2 பேரும் தான் அவங்கள அப்படியே கை நீட்டுறாங்க. நீங்களாம் அப்படியே மெதுவா அந்த ட்ரெஸ்ஸை தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு நீங்களும் அப்படியே கீழே இறங்குறீங்க. எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா பாய்ஸ் வந்து அவ்வளோ ஸ்லிம்மாக அழகாக இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்பியாக குண்டா கொழுக்கு முழுக்குன்னு அப்படி இருப்பீங்க. இந்த பக்கம் பாய்ஸாக அப்படியே உங்களை உள்ளவா தான் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. நம்ம பாய்ஸோட அப்பாவா அப்படியே வந்து பார்க்குறாரு. உங்களை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிடுறா, ஒரு மனுஷங்களை பார்த்தோன்னே நல்லவங்களா கெட்டவங்களா எந்த மாதிரி பர்சன் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுல நம்ம பாய்ஸோட அப்பா கெட்டிக்காரரு. ஏன்னா எவ்வளோ மனுஷங்களை பார்த்துருப்பாங்க, எத்தனை பிஸ்னஸ் பண்ணியிருப்பார். அதனால வந்து உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிருது நீங்கள் வந்து ஒரு சைல்டிஷ் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருது அவருக்கு. அவங்க அம்மாவும் அப்படியே ஆரத்தியெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சபியாக தான் இருப்பாங்க. ஓகேவா, பாய்ஸோட அம்மா. அதனால தான் பாய்ஸ்க்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். அவங்க அம்மா வைப் கொடுத்துருக்கும் உங்களோட பார்த்தோன்னே, நம்ம அம்மா மாதிரியே இருக்கால அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து நினச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நிற்கிறாங்கடா. பாய்ஸ்க்கு உங்களுக்கும் சேர்த்து நம்ம பாய்ஸோட அம்மா வந்து உங்களுக்கு அப்படியே ஆரத்தையெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வாமா உள்ள வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்போ கரெக்டாக பாய்ஸோட சித்தப்பான்னு ஒருத்தர், அந்த வில்லனோட அப்பா, அவர் வந்துட்டு என்னப்பா மேரேஜ்லாம் முடிஞ்சிச்சு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அங்கிள் முடிஞ்சிருச்சு அங்கிள். ஏன்ப்பா எங்கள்
இதெல்லாம் சொல்லியிருந்தா பெருசாக நல்லா ரிச்சாகவே பண்ணியிருந்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ அவசரப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பாய்ஸா இல்லை அங்கிள் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நாங்களும் போய் ப்ரப்போஸ் பண்ணோம், அவளுக்கும் ஓகேன்னு சொன்னோம், நாங்களும் எதுக்கு தள்ளி போடணும் அப்படிங்கிறனால உடனே சட்டை போட்டுன்னு மேரேஜை பண்ணிட்டு வந்துட்டோம் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் சொல்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்து முறைக்கிறாரு, இவனுங்கெல்லாம் பேசுகிறதே சரியில்லையே, எதுவும் மழுப்புற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ பாய்ஸோட அப்பாவாயே என்னப்பா சித்தப்பா கூட வாசலே நின்று பேசிக்கிட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நம்ம பாய்ஸ் எல்லோரும் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்க. நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது மட்டும் உங்களை அவர் மாதிரி பார்க்குறாரு. நீங்களா இவர் ஏன் இப்படி பார்க்குறாரு நம்மளை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சைடு பறவை விட்டுட்டு உள்ளே போகிறீங்களா. உள்ளே போய் உட்காந்தோடனே உங்கள் அத்தை மாமா தான், அப்புறம் எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, மற்றதெல்லாமா தான் எங்கள் சடங்குப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாய்ஸோட அப்பா வந்து கேட்குறாரு. பாய்ஸா ஓகேப்பா நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸோட அம்மாகிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் போயிட்டு நல்லா ஜாலியாக நைட்டுக்கு தேவையான, அதாவது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் அப்படி ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. வாங்கி தான் வச்சுருப்பாங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணோன்னே அவங்க அப்பா வாங்கி வச்சுட்டு தாண்டா சொல்லியிருப்பார். அப்போது வந்து அவங்க அம்மா தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னது தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நிறைய ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம் பாட்டில்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு அப்படியே மேலே மாடியில் ஏறுறாங்க. நீங்களா என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேணுன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுகாதா உட்காந்துருக்காரு. உங்களை அப்படியே ஒரு இடிச்சு என்ன வாய்க்குள்ளே 4 கொசு 4 எறும்பெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதே போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தூ அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்க. அவராக லைட்டாக சிரிக்கிறார். நீங்களா ஐயோ சிரிக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் அவர் சிரிச்சா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நல்லா க்யூட்டாக இருக்கார் இவங்க இப்போது சிரிக்கும் போது. நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டு க்யூட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மெதுவாக சொல்கிறீங்க. பட் நம்ம சுகாதா அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்கார்ல, அவருக்கு வந்து கேட்டுருது இது க்யூட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்களா ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாதாரணமாக ரைட்டில் உட்காந்துருப்பார் சுகா, நீங்கள் லெஃப்ட்டில் திரும்புறீங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீதா உட்காந்துருக்காரு. நீங்களா அவரை பார்த்தோன்னா அவர் உங்களை லைட்டாக பார்த்து விங் பண்ணுறாரு. நீங்களா பாவி அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஸ்டன் ஆகி டேரெக்டாக பார்க்குறீங்க. உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம உட்காந்துருக்காரு. அவர் டிம்பிள் ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ எல்லாம் லட்டு மாதிரி இருக்கானுங்களே, நம்ம புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அவ்வளோ ஷை ஆகுது. நீங்கள் வந்து ஷையில் என்ன பண்ணுறீங்கன்னா சுகாவோட ஹேண்டை போய்ட்டு அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கிறீங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தட்டிலாம் விடலை, அவர் நல்லா உங்கள் ஹேண்டை வந்து அப்படியே பேம்பர் பண்ணி பிடிச்சி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா உங்கள் ஹேண்ட் வந்து அப்படியே ஜில்லுன்னு இருக்குது, ஐஸ் கட்டியில் கையை வச்சுட்டு எடுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே வந்து உங்கள் ஹேண்ட் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக நம்ம வில்லன் என்ட்ரி, யார் சித்தப்பாவோட பையன், நம்ம வாய்ஸோட சித்தப்பா பையன், அவர் வந்து என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகிட்டு அப்படி பார்க்குறாரு உங்களுக்கு டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, பொண்ணு நல்லா தான் இருக்கா, நல்லா கொழுக்க முழுக்கன்னு செம்மையாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. அவர் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லோரும் அவரை திரும்பி பார்க்குறாங்க. இல்லை யாரா வந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் உங்களே டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. அதை பாய்ஸ் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 7 பேருக்கு ஒட்டுக்கா சொல்கிறாங்க. இந்த பக்கம் அவராக யாரா அது ஒரே கும்பலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திரும்புகிறாரு பாருங்க. பாய்ஸ் எல்லாம் அப்படியே டெரர் லுக்கு விட்டு பார்த்துட்ருக்காங்க இந்த மனுஷனை. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு. ஸோ அதனால் அவர் உங்களை பார்த்துட்டு அப்படியே பாய்ஸை பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஒரு வழியாக பண்ணிட்டீங்க போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்க்குறாரு. பாய்ஸா ஹலோ கல்யாணம் பண்ணது நாங்கள், எங்களையும் கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து சொல்கிறாரு. அந்த பையனா ஓகே கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சுகாவுக்கு போயிட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி 7 பேருக்கு கையை கொடுத்துட்டு ஃபைனலாக உங்ககிட்ட வராரு. உங்ககிட்ட தான் நம்ம வீ இருக்கார்ல, ஒரு பக்கம் சுகா ஒரு பக்கம் வீ தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட கை நீட்டும் போது நம்ம வீயை வந்து அந்த ஹேண்டை பிடிச்சி பரவாயில்ல இருக்கட்டும், எங்கள் ஒய்ஃப் வந்து தமிழ்நாடு பொண்ணு, கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க, புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீ சொல்கிறோம். ஏன் பாஸ் ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போது வீயா அது வந்து தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணுங்க எல்லாமே ராணி மாதிரி
எப்படி எலிசபெத் ராணி எல்லாருக்கும் கை நீட்டிட மாட்டாங்கல்ல, அவங்க கையை கொடுக்கறக்குன்னு ஒரு தகுதி தராதவங்க இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இந்தியா பொண்ணுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஷியஸ். அவங்கெல்லாம் பார்த்து தான் கையை கொடுப்பாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லிடுறாரு. இந்த பக்கம் அந்த பையனுக்கு வந்து அப்படியே நோஸ் கட் ஆகிடுது. ஏன்னா அவனை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக தானே நினச்சிருப்பாரு, நம்ம நினச்சி தானே சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து அந்த பையனுக்கு கொஞ்சம் நோஸ் கட் ஆகிடுது. அவனா அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கான். கரெக்டாக நம்ம ஜெய்ஹோப் வந்துட்டு சரி ஓகே என்ன பேசினதெல்லாம் போதும் வாங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு நம்ம ஜெய்ஹோப் பக்கத்தில் உட்கார வச்சு சோல்டரில் கை போட்டிருக்காரா. அவன் பார்த்தீங்கன்னா வியை தான் விடாமல் முறைச்சி பார்த்துட்ருக்கான். அப்போது ஜெய்ஹோப்பா இங்கே பாரு பாஸ் ரொம்ப மறைக்காதடா, கண்ணாமொழி நோண்டி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் காதல்கிட்ட போய் சொல்லிவிட்டு அப்புறம் மாப்பிள்ளை எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் கிண்டலும் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாரு. அப்போ வந்து அந்த பையன் நான் திரும்பிச்சு ஜெய்ஹோப் வந்து முறைக்கிறாரு. முறைச்சது போதுண்டா, கண்ணாமொழியெல்லாம் கீழே வந்து விழுந்துரும் போல் இருக்குது. எங்கள் இதுலேயே என் தம்பிக்கு கண்ணாமொழி நல்லா பெருசாக தான் இருக்குது, நாங்கள் தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவனா பார்த்தீங்க நல்லா பொண்ணை நல்லா கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு முழுக்கன்னு இருக்கால அந்த தைரியத்தில் பேசுகிறியா, இருடா அவளை தட்டி தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து மைண்ட் வாய்ஸு. இன்னொரு பக்கம் ஷோல்டரில் வந்து அப்படி கை இன்னொருத்தர் போடுறாரு. அவர் வந்து போட்டேன் இங்கே பாரு உன்னோட மைண்டு இருக்குது பார்த்தியா, ரொம்ப கீழ்த்தரமான மைண்டு சரியா, பச்சையாக வெளியில் கேட்குது நீ நினைக்கிறது எல்லாமே, நீ நினச்சிட்ருக்கியா வெளியில் கேட்காதுன்னு, எங்களுக்கு நல்லாவே கேட்குது, எங்கள் பொண்டாட்டி அப்படி தான் இருப்பா சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பையன் யாராது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம அவரை பார்த்தோன்னே மனுஷனுக்கு கொஞ்சம் ஜர்க்கு விட்டுறது. ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா பாடியாக ஹைட்டு வெயிட்டு, நம்ம ஜேகேவும் ஹைட் வெயிட் தான், பட் ஜேகேவோட ஒருபடி எச்சாகவே இருப்பார் ஸோ அப்படி வந்து உட்காரவும் அந்த பையனுக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே கொஞ்சம் மழுப்புறான். பாரம்மா கேட்டுருச்சு பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் பொண்டாட்டி எங்களுக்கு வேணுங்க மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம் சரியா, எங்கள் குடும்பத்துக்கு அவள் அப்படி என்ன தான் பிடிக்கும், அதனால் தொழுக்கு முழுக்குன்னு இருந்தாலும் முழுக்குன்னு இருந்தாலும் எங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு. உங்களுக்கு நல்லா கேட்குது, கொஞ்சம் ஒரு ஆப்போசிட்டில் தானே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கே நல்லா கேட்குது, என்ன தொழுக்கு முழுக்கா யாராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவனை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் பார்த்தது அவர் கவனிக்கல. இந்த பக்கம் வியா என்ன சொல்ல அங்கே பார்க்குறேன், இங்கே பாரு மாமாங்களும் இங்கே தானே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே திருப்பிட்டு இங்கே பாரு அவனுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா, இரு கொண்டு வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு இங்கே வருங்க மேடம்க்கு கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா 1 by 1 கொண்டு வர்றாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஜூஸ் வருது, அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு அப்படிங்கிற மாதிரி லைனாக ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வந்து அந்த டீப்பாய் ஃபுல்லாக அடுக்கிடுறாங்க. உங்களுக்கும் பாய்ஸுக்கும் நடுவில் அந்த டீப்பாய் இருக்குது ஓகேவாடா, அந்த மாதிரி வந்து இருக்குது. நீங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு அச்சோ சூப்பராக இருக்கும் போல் பார்க்கவே அழகழகாக இருக்குது எல்லாம் ஸ்வீட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை பிளேட்டே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு ஐயோ விட்டா ஜொல்லியே ஊற்றிடுவா போட்டிருக்கேன் பாவம் புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கையில் ஒரு ஜூஸ் பாட்டில் வர எடுத்து கொடுக்குறாரு. இந்த பக்கம் சுகாக்கு வந்து தெரியுது நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட்டை மட்டும் குருன்னு பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஸ்வீட்டை பார்த்துட்டு உனக்கு இந்த ஸ்வீட் தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்வீட் எடுத்து அப்படியே லப்புக்குன்னு உங்கள் வாய்க்கில் ஒன்று வைக்கிறாரு. நீங்களா ஐயோ பிறவி பையனை அடைஞ்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்வீட் அப்படியே மென்று ருசிச்சு சாப்பிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அதை வந்து ஞாபகம் அந்த இடத்துல வச்சுக்கோங்கடா ஓகேவா. அதை வந்து அப்படியே சாப்பிட்ருக்கேன், கண்ணை மூடி அப்படியே ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அந்த ஃபுட் டேஸ்டர்லாம், அவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்படியே அச்சோ அப்படிங்கிற மாதிரி அந்த உச்சி கொட்டுறது, எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே உச்சி கொட்டி அச்சோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஃபுட்டி கேர்ளாக, ரொம்ப அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்கல்லடா ஃபுட்டி கேர்ள்ஸ்லாம், அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றாள். நீங்கள் சாப்பிட்றத பார்த்தா எல்லாேருக்கும் எச்சியே ஊறும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது போல் இருக்குது இந்த ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க. நீங்கள் வந்து அப்படி தான் சாப்பிடுவீங்க, நார்மலாகவே அப்படி தான் சாப்பிடுவீங்கடா. ஸோ அதனால் அந்த ஸ்வீட்டை வந்து அப்படியே கண்ணை மூடி ரசித்து சாப்பிட்ருக்கீங்க. இதை எல்லா
எல்லாரும் பார்க்குறாங்க, இன்க்ளூட் அந்த வில்லனும் கூட. ஓகே, அந்த வில்லன் சொல்லிட்டு இருக்கலாம், அவருக்கு ஏதாவது பேர் வச்சிடலாமா? என்ன பேர் வைப்போம்? தனுஷே வச்சுருவோமா? ஓகே டன், தனுஷ். அவர் பேர் தனுஷ். அவர் வந்து அப்படியே பார்க்குறாரு இந்த பக்கம் ஆரமாக, டேய் தனுஷ் இங்கே பாரு, இது இப்படிலாம் பார்க்காத, உங்கள் அண்ணன் பொண்டாட்டிங்கடா, 7 பேருக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மீ டூ அப்படிங்கிற மாதிரி அந்த தனுஷ் வந்து கேட்குறாங்க. இந்த பக்கம் ஆரம்புக்கு கடுப்பாயிருது, இங்கே பார் வெட்டிடுவேன் சரியா, எங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஓகே இன்னும் ப்ராப்ளம், நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் தனுஷ் வந்துச்சு அப்படியே கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஆரமாக அந்த பயம் இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அந்த பர்சன் அப்படியே அவர் கோர்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஐயோ இவன் சொல்கிறத பார்த்தா வெட்டிடுவான் போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு. வெளியில் அந்த தோட்டம்லாம் இருக்கும்லடா, அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா இருக்காங்க. அவங்க அப்பாகிட்ட போயிட்டு, பா என்னப்பா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க அப்பா இருந்துட்டு, எப்படின்னு தெரிலடா, ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க, நீயும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தொலைய வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருப்பா. என்னப்பா நல்லா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் எப்படிப்பா, அவங்க பாருங்கள் 7 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ அவனா, ஆமாம் அந்த பொண்ணு நல்லா தழுக்க முழுக்க நல்லா கும்முன்னு இருக்கா, அவளுக்கு 7 பேர் கரெக்டாக தான் இருப்பாங்க, எனக்கும் அந்த மாதிரி பொண்ணு கிடச்சா பரவாயில்ல தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்து வைன் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வாய் விட்டே சொல்லிடுறான். அவங்க அப்பாவா, அப்படியாவது கட்டிட்டு வந்து தொலைய வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. அவனா, நானாக கட்ட மாட்டேன்னு சொல்கிறேன், எவ்வளோங்க வரமாட்டேங்கிறாளுங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டேங்கிறாளுங்களா, என்னடி எத்தனை பொண்ணை டேட் பண்ணுறேன், எவளாவது ஒருத்தையை கல்யாணம் பண்ண வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால தான் எவ்வளோ கல்யாணம் பண்ண பண்ணிக்கிறாளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து சொல்கிறான். அவங்க அப்பாவா, சரி விடு, நானே ஏதாவது ஒன்று பண்ணுறேன், இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சித்தப்பா வந்து சொல்லிடுறாருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே வெகன்ப்பா சாப்பிட்ருக்கீங்க, இதெல்லாம் எதுவுமே தெரில, பாய்ஸ் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரில, நீங்கள் என்ன எந்த வேலைக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபுல்லாக அமைக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருக்கிறது பாய்ஸும் பார்த்துட்டு, யோ சரியான ஃபுட்டே போட்டிருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்துட்டு ஜின் கிட்டே போயிட்டு சொல்கிறாரு, கம்மனருடா, ஆனால் அழகாக இருக்குல்ல சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. அப்போ ஜெய்ஹோப்பும், ஆமாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போட்டிருக்கு, ஐயோ அந்த லிப்ஸு அப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து பெருமூச்சு விடுறாரு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான், அவர் வாயிலிருந்து அப்படியே ஜொல்லு ஊற்றிட்டுருக்கு, ஐயோ எனக்கு அந்த ஸ்வீட்டாவது குடிடி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்களா அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கை கழுவணுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ வீதான் எந்திரிச்சு போய் அந்த ரைட் சைடு திரும்பினா வாஷ் பண்ணுறதுக்கு அந்த பேஷன் இருக்கும், போயிட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே எந்திரிச்சு போகிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் யாருக்கு தெரியாமல் அப்படியே நைஸாக கழுவிட்டு பின்னாடி வந்துடுறாரு. நீங்கள் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புறீங்கடா. அந்த வாயில் வந்து அந்த ஸ்வீட் இருக்கும் இல்லைடா, அது அப்படியே மென்னுட்டே தான் போயிருப்பீங்க, இன்னும் வாயில் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் அப்படியே மென்னுட்டே அப்படியே செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடி பார்த்து முகத்தெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பின்னாடி வந்து ஜிமின் நிற்கிற பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி டக்குன்னு திரும்புறீங்க பாருங்கள். அவரா உங்களுக்கு அப்படியே வந்து லிப் லாக் பண்ணுறாரு. அப்படிங்கிற மாதிரி லிப் லாக் பண்ணி உங்கள் வாயில் இருக்கிற ஸ்வீட்டை அவர் வாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு. நீங்களா ஸ்வீட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிஸ் வேறு பண்ணிட்டாரு ஜிம்மின்னு. உங்களை அப்படியே பார்த்து லைட்டாக அந்த லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அவரோட லிப்ஸை ஓகேவா கொஞ்சம் தள்ளி வந்துட்டு அவரோட லிப்ஸை பைட் பண்ணிவிட்டேன், அவருங்க கிட்ட சொல்லாத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கண்ணை மட்டும் கறிட்டு அவர் போயிடுறாரு. நீங்களா என்னடா ஆளாளுக்கு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எவ்வா என்ன பொதுவா என்னோடய பர்மிஷன் இல்லாமல் எல்லோரும் என்ன கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படி மைண்ட் வாய்ஸு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே வர்றீங்க பாருங்கள் வெளியில் கரெக்டாக நம்ம ஜின் வந்து நிற்கிறாரு. அப்புறம் உள்ளெல்லாம் சம்பவம் நல்லா சிறப்பாக போச்சு போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பார்க்குறீங்க. ஜிமின் வந்தான்ல, யாராவது வந்துட போகிறாங்க தான் நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மூச்சு விட முடியாமல் பேசுகிறீங்க. அவரா
தண்ணி ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வேணும் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டம்ளரில் தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டேன். என் பார் கான்ட்ராக்டில் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கும் தெரியுது. என்னன்னு தெரிலடி, நீ ரொம்ப டெம்ப் பண்ணுற, எனக்கே பண்ணணும் போல தான் இருக்குது. பட்டு நானே கண்ட்ரோலில் தான் இருக்கேன். அவங்கள சின்ன பசங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க. நீ தப்பாக எடுத்துக்காத, தப்பாக எடுத்துருந்தா நீ பிடிச்சி தள்ளி விட்ருப்ப தெரியும். தள்ளி விடாமல் இருக்கும்போது எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் நாங்கள் கிஸ் பண்ணாங்க அவங்க 2 பேரும். எதுவும் கோச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா குடிச்சிட்டு இருந்த தண்ணிலாம் போயிடுது, நீங்களா இது தட்டி விட்டாதான் மறுப்பறதா அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு கிஸ் பண்ணும்போதும் நீங்கள் அப்படியே ஷாக்காகி தானே நின்றுருப்பீங்க, தள்ளி விட்டுருக்க மாட்டீங்களே. அதை வந்து நீங்கள் இப்போ திங்க் பண்ணிவிட்டு ஓ அப்படியா தள்ளி விடணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சின்ன வந்து கேட்குறீங்க. ஐயோ தெரியாமல் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு வந்து பார்க்குறாரு. நீங்களா இனிமேல் யாராவது கிஸ் பண்ணா தள்ளி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜின்னா சரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே போயிடுறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வர உரமுறையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே வந்து கிஃப்ட் கொடுக்குறது, ஆளுக்கு ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. பாய்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க, நீங்களும் வந்து வாங்கிக்கிறீங்களா. வாங்கி வச்சுட்டு எல்லாருக்கும் நின்று ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி முடிச்சிட்டாரு அவங்க மாமனார். எல்லாருக்கும் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிட்டு அந்த வக்கீலும் வராங்க. அதாவது உங்கள் தாத்தா, பாய்ஸோட தாத்தாவோட சொத்துக்காக தானே இத்தனை நாள் புரிய அந்த சொத்து கொடுக்குறக்காக அந்த வக்கீலும் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு சார் அதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் பார்க்காம விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸோட அப்பா வந்து கேட்குறாரு. பாய்ஸை வச்சுட்டே தான் கேட்குறாங்க, நீங்களும் தான் இருக்கீங்க சார். கல்யாணம் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை சார், ஃபஸ்ட்டு யாருக்கு பேபி வருதோ அவங்களுக்கு தான் சொத்து போகணும்னு இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீல் வந்து முடிச்சுட்டே சொல்கிறாங்க. அவங்க அப்பாவா இந்த கண்டிஷன் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த வக்கீல் அப்படியே திருட்டு விழிச்சிட்ருக்காரு. ஏன்னா அந்த கண்டிஷன் அந்த ஃபைல்லே இல்லை. அந்த வில்லன் இருக்கார் பார்த்திங்களா, அந்த தனுஷோட அப்பா, அவர் பார்த்தா வேலை தான் அது. அவர் தான் வந்து ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கு அவருக்கு. அதனால தான் வந்து இப்படி ஒரு சிக்கலை வக்கீல் மூலிமா ஏற்பாடு பண்ணியிருப்பார். அப்போ வந்து அவங்க அப்பா வந்துட்டு சரி இதையும் நான் ஏற்றுக்கிறேன். அப்புறம் என் தம்பி பையன் கல்யாணம் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாய்ஸோட அப்பா வந்து கேட்குறாரு. அப்போ அந்த வக்கீல் இருந்துட்டு சார் அதான் பொண்ணு பார்த்துட்ருக்காங்களா சார், அவங்களுக்கும் கல்யாணமாகி குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு சொத்து போயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீல் வந்து அப்படியே மென்ன முழங்கி பேசிகிட்ருக்காரு. இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், சரி இவன் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், நம்ம வேலையை நாம் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து பிளான் போட்டிருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வக்கீல் தான் எல்லாம் பேசிலாம் முடிச்சு அப்படியே கிளம்பிடுறாருடா. பாய்ஸ் கிட்டே வந்துட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சொத்தில் வந்து குழந்த பிறக்கணும்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாய்ஸா ஓ அப்படியா, அப்போ அந்த சொத்தே வேணாம்ப்பா, நாங்களே சம்பாரித்து கூட நாங்கள் வெளியில் தானம் தர்மம் பண்ணிக்கிறோம், தாத்தா என்னென்ன செய்யணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையுமே நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவா எங்கள் அப்பா சம்பாரிச்சதை அந்த நாரவாயன் தின்னுட்டு போகிறதாடா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் பாய்ஸா அப்பா ஐயோ சரி சரி ஓகே நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாய்ஸ் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களை பார்த்துட்டு வந்துடுவோமா, நீங்களா அப்படியே போயிட்டு ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருக்கீங்க. இவனுங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லை, தள்ளி விடணுமாமல்ல, இன்னும் வாங்கடா அவனை அதை தள்ளி விடுறான் பாரு, விடல எல்லோரும் உருண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா நம்ம ஜின்னு வந்து சொல்லியிருப்பார்ல அவங்கக்கிட்ட, அந்த வேலைத்தனம் இப்போ காட்டுது உங்களுக்கு. நீங்களா அப்படி உங்களுக்கு நீங்களே வந்து ஏன்னா என்னை ஏன் வந்தாலும் பிடிச்சி தள்ளி விட்டுரு, மூக்கு வாய் உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படி மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு லைட்டாக பேசிகிட்டே இருக்கீங்க ஓகேவா. அப்போ கரெக்டாக உங்கள் ரூம்குள்ளே உங்கள் அத்தை வராங்க. உள்ளே வந்துட்டு வயன் என்னம்மா ரெடி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி வராங்க. நீங்களா எந்த ரெடி ஆகிட்டே இருக்கேன் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்படி உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தையா சரி ஓகே, அப்புறம்
எப்படி லவ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அத்தை வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்குறாங்க. நீங்களா அது 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 ஏன்னா நீங்கள் லவ்வே பண்ணலையே, கான்ட்ராக்ட் மேரேஜில் போட்டிருக்கீங்க, ஒரு ஃபைலை விட்டு போட்டு போகிறதுனால எனக்கு வந்து இப்படி மேரேஜ் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு உங்கள் அத்தைக்கிட்ட உங்களால் சொல்ல முடியுமா? மானம் போயிடும்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து ஜேகே உங்களுக்கு அந்த துணி ஷாப்பில் வந்து கிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த சுச்சுவேஷன் சொல்கிறீங்க. இந்த மாதிரி துணி ஷாப்பை தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம், நான் வந்து ஜேகே தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜின்னை வந்து துணி எடுத்துகிட்டு வரும்போது காரில் ஏறும்போது நம்ம ஜின்னை வந்து நான் மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே வரீங்க. அப்போது உங்கள் அத்தை தான், ஓ அப்படியா, அப்போ 7 பேரையும் ஒரே நாளில் பார்த்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது இல்லை இல்லை அப்படி இல்லை, அது அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவே வந்து வாய் ரொம்ப டைப் அடிக்குது. கரெக்டாக நம்ம ஜேக்கப் வராருமா, என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அப்போ அவங்க அம்மாவா, நான் என்ன பண்ணுறேன், நீ என்னடா பண்ணுற இங்கே, இது ஒயினோட ரூம், உங்கள் ரூமில் போயிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கப் தான், அம்மா அது இல்லைம்மா, நீ ஒயின் அனுப்பு, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம், நாங்கள் கூட்டிகிட்டு வரோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சாருக்கு ரொம்ப தான் அவசரம், படா டே படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜேக்கப் வந்து பிடிச்ச வெளியில் தள்ளிட்டு அந்த டோரை லாக் பண்ணுறாங்க. அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு சரி சரி அப்புறம் நம்ம கதை பேசிக்கலாம், நீ ஃபஸ்ட்டு ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்லா நீட்டாக ட்ரெஸ், நார்மல் ட்ரெஸ் ஓகேவா, வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன அவுட்ஃபிட் போடுவீங்களோ அதை வந்து யோசிச்சுக்கோங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டு விடுறாங்க. நீங்களா அவங்க அத்தையவே பார்க்குறீங்க, என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இப்படி தான் ரெடி பண்ணுவாங்களான்னு பார்த்துட்ருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அத்தையா, ஃபர்ஸ்ட் நைட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க உங்களை கிண்டல் பண்ணுறதா நினச்சி உங்களை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. நீங்களா ஐயோ முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படி கொஞ்சம் கடுப்பில் அப்படி கண்ணெல்லாம் மூடி கொஞ்சம் தண்ணியெலாம் குடிச்சிக்கிறீங்க. அத்தையா சரி சரிவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அவங்க ரூம் முன்னாடி விட்டுறாங்கடா. நீங்களா அந்த வீட்டையே அப்படி திரும்பி பார்க்குறீங்க, அவங்க அத்தை எப்படி கீழே இறங்கி போயிடுறாங்க. மாடி மேலே தான் இருக்குது அந்த ரூமு. நீங்கள் அப்படியே அந்த வீட்டையே சுற்றி பார்க்குறீங்க. உங்கள் வீடு பார்த்திங்கன்னா நார்மலாக இந்தியன் ஹவுஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன வீடு தான். இந்த வீட்டை பார்த்திங்கன்னா உங்கள் வீடு மாதிரி ஒரு 5 வீடு கட்டலாம் போல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ரூமே இருக்குது. நீங்களா 5 வீடுக்கு சேர்ந்து ஒரு ரூமும் வெட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய வீட்டை எப்படி சுத்தம் பண்ணுவாங்க இவங்க, அதனால தான் இவங்களுக்கு உடம்பு வரல போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெளியில் நின்று அந்த மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்ருக்கீங்க. எந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் தான், என்ன இன்னும் இவ்வளோ காணும், ஜெய்கப் போயிட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு அம்மா வந்திருக்கணுமே நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோர்கிட்டே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தோன்னே எல்லாம் பேசி முடிச்சிடணும், இந்த மாதிரி ஒரு வக்கீல் வந்து சொல்லியிருக்காரு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களா பதுக்குன்னு அந்த வீட்டையே சுற்றி வேணும் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன திங்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நம்ம பாய்ஸ் பொறுமை போயிடுச்சு, கதவை திறந்துட்டு என்ன பண்ணுறா இவ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெய்ஹோப் சுகா 3 பேர் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்களா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அந்த வீட்டையை ஒவ்வொன்றையும். இந்த பொருள் நல்லா இருக்குல்ல, இது என்ன இங்கே தொங்கிட்டு இருக்கு, இந்த லைட் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நம்ம சுகா அதை அவங்க ஷோல்டரில் வந்து அப்படியே டேப் பண்ணுறாரு. நீங்களா அச்சிப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பூச்சி வந்து தட்டின மாதிரி நீங்கள் வந்து அதை தட்டி விட்றீங்க. சுகாவா என்னடா இவன் ஒரு பூச்சிக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறா, ஏய் என்னடி அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கொஞ்சம் கடுப்பாயிட்டு அப்படியே கூப்பிடுறாரு. நீங்களா அது சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சார் சாரா, ஏய் உள்ளே வந்து தொலடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே நம்ம சுகாதை வந்து இழுத்துட்டு போகிறாரு. நம்ம ஜெய்கூப்பில் பார்த்திங்கன்னா அப்படியே சிரிக்கிறாங்க. ஐயோ இவனுக்கே இந்த சீனா நல்ல வேலை நம்ம கையை வைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்கடா. நீங்களா அப்படியே உள்ளே போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அந்த ரூம் அதை விட பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் மேக்கப் போட்டீங்க பார்த்தீங்களா, அதுவே 5 வீடு சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ பாய்ஸ் இருக்கிற ரூமை பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெருசு, இதுதான் இவ்வளோதான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்லவே முடியல. அவ்வளோ பெரிய ரூம்ஸு, பெட்டுன்னு சொல்லிட்டு நல்லா 8 பேர் 10 பேர் படுக்கிற மாதிரி இருந்தால் பெட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெரிய பெட்டு. நல்லா அந்த ரூமே பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பிளாக் அண்ட் ஒயிட் வைப்பில் பர்பிள் கலர் லைட் போட்டு இது அந்த பெட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு இமேஜினேஷனுக்கு எப்படி வருதோ அப்படி வச்சுக்கங்க சரியா. அந்த மாதிரி இருக்குது. நீங்களான்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் பக்கத்தில் வீதானே நின்றுட்டுருப்பாரு. உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாரு. நீங்களா அப்படியே உட்காடுறீங்கடா. உட்காந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ எங்கேருந்து எவன் வருவானே தெரியலையே, 7 பேர் சுற்றி நிற்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஜின்னு தான் அவங்க முன்னாடி வந்துட்டு, இங்கே பாரு பயப்படலாம் செய்யாத, ஆனால் ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா இது ஹெல்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ அவரா ஆமாம் ஹெல்ப் தான், இது வந்து எங்களுக்கு ஒரு குழந்த வேணும். புரியல, எனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே போட்டிருக்கீங்க, எப்படி நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ ஜின்னா ஏய் புரியுது, உன்னோட லைஃப்பும் நீ பார்க்கணும் தான், ஆனால் எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜெய்கப் வந்துட்டு, என்ன கல்யாணம் பண்ணியிருக்கில்ல, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அது முடியாது, நான் எப்படி குழந்தை பெற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. நம்ம பாய்ஸா எப்படின்னா புரியல எங்களுக்கு, எங்களெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கே நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் வந்து அவங்க அப்படியே முன்னாடி வந்து ஒவ்வொருத்தராக அப்படியே வந்து உங்கள் ஷோல்டர் தட்டுறாங்க. நீங்களா அப்படியே போயிட்டு அந்த பெட்டில் விழுகிறீங்க, தொப்புடு விழுகிறீங்க, அப்படியே பவுன்ஸ் ஆகுறீங்க. நம்ம பாய்ஸா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் பவுன்ஸ் ஆகும்போது பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ளவர் எல்லாமே பவுன்ஸ் ஆகுது. நீங்கள் வேறு சப்பியாக இருப்பீங்கள்ல, பெட்டில் விழுகும்போது நீங்கள் யோசிச்சு பார்த்துக்குங்க ஓகேவா. அந்த மாதிரி வந்து இருக்குது. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க, எதுக்குடா இப்போ தள்ளினீங்க, இடுப்புலுமே கலண்டு போயிடும் போட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தட்டு மாதிரி எந்திரிக்கிறீங்க. நம்ம பாய்ஸாக எந்திரிக்க விடுவாங்களா, விட மாட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ஹோப் தான் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மேலே என்ட்ரு ஆகுறாரு. நீங்களா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெய்ஹோப்பை பிடிச்சி தள்ள பார்க்குறீங்க. தள்ளவே முடியல, ஏன்டா உன்னை தள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி தலையை கொஞ்சம் டைட்டில் திருப்பி பார்க்குறீங்க பாருங்கள். அவருக்கு மேலே மற்ற பாய்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அட பாவிங்களா, டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சரி வாய முறி, நாங்கள் சொல்கிறது முழுசாக கேள்றி அப்படிங்கிற மாதிரி வந்து வாய்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்கடா. நீங்களா டேய் முதல்ல எந்திரிச்சு தொலைங்கடா, நான் கூட்டாக தான் இருக்கேன், அதுக்காக 7 பேர் இப்போ நடந்தாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் எல்லோரும் இறங்கிட்டு நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம ஜின் தான், இங்கே பார் முழுசாக கேட்டுட்டு பேசு, கொஞ்சம் ஃபேக்காக நடிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும், அதனால் அதுக்கெல்லாம் ரெடி ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்ன அப்படி தான் எல்லாம் அடிக்கணும், இப்போவே வேணாம், ஒரு 2 months கழிச்சு வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாய்ஸ் எல்லோரும் கரெக்டாக இருக்கும், 1 year கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி என்ன நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை நாங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு வாடகை தாய் மூலிமா அரேஞ்ச் பண்ணிடுறோம், அவங்க வந்து பேபி பெற்று கொடுத்துருவாங்க, பட் வீட்டுக்குள்ளே வந்து நீ நடிக்கணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடி மாதிரி நீ நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. நீங்களா அது எப்படி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எப்படி நடிக்கணுமா, இருடா லிஸ்ட்டு கொடுக்குறோம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான், ஃபஸ்ட்டு மாதம் வாந்தி எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ கரெக்டாக அடுத்தது வந்து நம்ம வீதா, அப்புறம் வந்து மயக்கம் போடணும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ஜின்னு தான், இங்கே பாரு மூட் சீக்வன்ஸ்லாம் வரணும் இதில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அடுத்து அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நிறையா சாப்பிடணும், இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு மட்டும் வந்துடுடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கப் தான் வந்து சொல்கிறாரு. நீங்களா என் சாப்பிடக்கூடாதா, அப்புறம் எனக்கும் பசிக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக நம்ம ஜேகே தான், அப்புறம் வந்து எங்கள் கூடலாம் சண்டை போடணும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் குறை சொல்லணும், ஓகே அப்படிங்கிற மாதிரி 32 பல்லும் தெரியுது. ஏன்னா பாய்ஸை குறை சொல்கிறதுல அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லை, அதனால் நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறீங்க. அப்போ கரெக்டாக நம்ம சுகா தான் அவங்க முன்னாடி வந்துட்டு,
அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் பெயின் வந்த மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன பெயின்? எனக்கு தான் எந்த பெயினுமே இல்லையே, நான் நார்மலாக தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் அதில் அது வந்து ப்ரெக்னெண்ட் இருக்க லேடிலாம் வந்து அது என்னடா சொல்லுவாங்க, முதுகு வலி அப்புறம் நெஞ்செரிச்சல் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா சரி ஓகே, அப்போ நீங்கள் சிக்னல் கொடுத்தீங்கன்னா நான் அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி அவ்வளோதான், படுத்து தூங்கலாமா, டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா வந்து போயிட்டு படுத்துக்கிறாரு. நீங்களா பார்க்குறீங்க எல்லோரும் போயிட்டு தொப்புன்னு பெட்டில் தான் ஒட்டுக்க அழுகுறாங்க. நீங்களா நான் எங்கே படுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இதோ இங்கே தான் பேலன்ஸ் இடம் இருக்குல்ல, படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா தாராளமாக படுக்கலாம், ஒரு 3 பேர் படுக்கிற அளவுக்கு பேலன்ஸ் பெட் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்ஷீட்டை தேடுறீங்க. ஆனால் பெட்ஷீட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே பெட்ஷீட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களா எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எப்படின்னா போத்திட்டு பாடுறீ தூக்கம் வருதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. நீங்களா அப்படியே யோசிக்கிறீங்க, இவனுங்களாம் அவன் நல்லவனுங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் நம்ம சுகா தான் கண்ணை மூடிட்டே மனுஷன் பேசுகிறாரு. பார் மைண்ட் வாங்கிச்சு நினச்சி நீ சத்தமாக பேசிகிட்டு இருக்க, இப்போ வந்து படுக்கலேன்னு வச்சுக்குவேன், நீ யோசிச்சதெல்லாம் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அந்த வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிட்டு இருக்கிறன்னு படுத்துக்கிறீங்க. காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் 7 பேர் எந்திரிச்சு இவங்க முன்னாடி அப்படியே கணத்தில் கை கொடுத்து எப்படா எந்திரிப்பா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்களா அப்படி எந்திரிச்சு பார்த்தா பயந்துடுறீங்க. 7 பேர் ஒட்டுக்கா உட்காந்துருக்காங்க. அப்படியே சேர் போட்டு எல்லாம் கணத்தில் கை கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்களா. நீங்களா ஐயம்மா சாம பேய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எந்திரிச்சோன்னு பார்த்தோன்னா பயந்துடுறீங்க. அப்போது நம்ம ஆரம்பம் அவங்ககிட்ட வந்துட்டு ஏண்டி எங்களை பார்த்தா பேய் மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா பின்ன கண்ணு முழிச்சோன்னே 7 பேர் இப்படி இருக்கீங்க, அதில் இது 2 குட்டிச்சாத்தவங்க பாரு கன்னத்தில் கை கொடுத்து பெட்டுக்கிட்ட ஃபேஸ் பக்கத்துலேயே உட்காந்துருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 2 பேரை பார்த்து மறைக்கிறீங்க. வேறு யாரும் இல்லை. ஒன்று வந்து நம்ம ஜேகே, இன்னொன்று வந்து நம்ம ஜெய் ஹோப் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்குறாங்க. நீங்களா அப்படியே பார்த்துட்டு எந்திரிச்சு அப்படியே ரெஸ்ட் ரூம் பக்கம் தான் போகிறீங்க. எங்கடி போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரெஸ்ட் ரூம்க்கு எதுக்கியா போமா, இங்கே காலங்கத்தால் பாத்ரூம் போகிறையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாங்கடா. நீங்களும் போயிட்டு அப்படியே குளிச்சுட்டுலாம் வர்றீங்க. பாய்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சு பொண்ணு வந்து எப்படி வெளியில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பானுங்க. அவங்களாம் கொஞ்சம் சிம்டம்ஸ் இப்படி வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு தான் வெளியிலே வர்றீங்க. வெளியில் வந்துட்டு பார்க்குறீங்க பாய்ஸ் எல்லோரும் ஆளுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க. எல்லோரும் ஒருத்தர் ஒரு சீப்பு வச்சுருக்காங்க, ஒருத்தர் உங்கள் ட்ரெஸ்ஸை கலைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து கையில் பொட்டு, ஒருத்தர் அங்கங்கே லிப்ஸ்டிக் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீங்களும் எல்லோரையும் பார்க்குறீங்க. என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லேருந்து வெளியில் போனால் இந்த இப்படிலாம் போகணும் மேமே, அதனால தான் ஆளுக்கு நாங்களும் மேக்கப் பண்ணிட்டோம், நீ மேக்கப் பண்ணிக்கிறியா இல்லை நாங்கள் பண்ணி விடவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மேக்கப் போடணும், அப்போ தான் வந்து எல்லாருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டோன்னு தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அதுக்கு உங்கள் ரூமில் தான் பாத்ரூம் இருக்கே, அப்புறம் எதுக்கு இத்தனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எல்லோரும் அவங்க கையில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே கீழே டப்புன்னு போடுறாங்க. நீங்களா என்னப்பா ஏன்பா கீழே போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பின்ன நாங்கள் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் நீ இப்படி ஃப்ரெஷ்ஷாகவே கீழே போனேன்னு வச்சுக்கவேன், எப்படி நாங்கள்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்குறாரு. நீங்களா அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இரு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு டியூபை வந்துட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்களா என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இரு இந்த இப்போ வரும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே கிட்ட தான் அந்த டியூப்பை கொடுக்குறாரு. அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் நெக்கில் வந்து அந்த டியூப்பை வைக்கிறாரு. எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ரத்தத்தை ஏதாவது ஓட்ட போட்டு உறிஞ்ச போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அதுவே தானாக வரும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த இடத்துல அந்த ஏர் டைட்னிங் பண்ணுறாரு. பண்ணால் அந்த நெக்கில் வந்து ஹிக்கி மார்க் விழுந்துடும். ஓகேவா, அந்த மாதிரி வந்து ஹிக்கி மார்க்ஸ்லாம் பண்ணி விடுறாரு. உங்கள் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 to 10 பைட்ஸ் அந்த மாதிரி இருக்குது.
கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிலெல்லாம் அப்படியே உடச்சி விடுறாரு. நீங்களா ஐயடா ஐயோ பேங்கில் எதுக்காக உடைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் இருக்குது சரியா, இப்போ போனால் கரெக்டாக இருக்கும், போ நாங்களாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே அனுப்பிட்டு நீங்களா அப்படியே போகிறீங்க. அப்போ ஒரு பைத்தியம் நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நடந்து போகிறீங்க. பாய்ஸ் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அவங்க எல்லோரும் போயிட்டு ஐயோ இவன் என்னடா இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் எல்லோரும் பேசிக்கிறாங்கடா. உங்களுக்கு அதெல்லாம் தெரில. நீங்கள் வந்து டோரை திறந்துட்டு வெளியில் வர்றீங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாமனார் எழுந்திரிச்சிருப்பார், அதாவது பாய்ஸோட அப்பா. அவர் வந்து உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பார். உங்கள் அத்தை வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்களும் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருப்பாருடா அவங்க மாமனார். நீங்கள் அந்த டோரை அந்த சத்தத்தில் அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வெளியில் வர்றத பார்த்துட்டு பரவாயில்லையா பசங்க நல்லா மேக்கப் போட்டு அனுப்பியிருக்காங்க போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா எந்த சத்தமும் நைட்டு வரல. அதனால அவங்க அப்பா வந்து நைட்டு வேலை வந்து பார்த்துருப்பாரு. பசங்க என்ன தான் பண்ணுறானுங்க பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி மேலே அந்த ரூம் பக்கம் வந்து பார்த்துருப்பாரு. பட் எந்த சத்தமும் வராதனால தூங்கிருட்டானுங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா யோசிச்சுட்டு தான் போயிருப்பார். காலையில் நீங்கள் வர்ற கோலத்தை பார்த்தோன்னா அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. கன்ஃபார்மாக இவனுக்கு தூங்கிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே கீழே வந்துட்டு உங்கள் அத்தையை தான் பார்க்குறீங்க. பாவமாக ஏதாவது சாப்பிட கிடைக்குமா, பசியோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்கள் அத்தை தான் இந்த வாம்மா வயன் வா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கடா. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டு உங்களுக்கு குக்கெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளார ஒரு கேங்கே என்ட்ரி ஆகுது. நீங்களா யார் அது திறந்த வீட்டில் ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த கேங் வேறு யாரும் இல்லை, நம்ம பாய்ஸ் காலேஜ் படித்தாங்கல்ல அந்த கேங்கு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க, கொஞ்சமாக பசங்க இருக்காங்க. பேருக்கு இருக்கணுமே அப்படிங்கிறக்காக இருக்காங்க. நீங்களாம் அப்படியே பார்க்குறீங்க, இவங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் உள்ளே வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அங்கிள் என்ன அங்கிள் 7 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, சொல்ல மாட்டிங்களா? 7 பேரும் எவ்வளோ மாதம் கெத்தாக இருந்தாங்க காலேஜில். இப்படி தொழில் ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்துலேயே கல்யாணம் பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அப்போ அவங்க அப்பாவா நீலாம் வந்துடக்கூடாதுங்கிறனால தான்மா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு அப்படியே நோஸ்கட் ஆகிடுது. அப்படியே அந்த அங்கிளை பார்த்து முறைக்கிறா. அப்போ அவங்க அப்பாவா சிரிச்சுட்டு விடுமா காமெடி தானே, இதில் என்ன இருக்குது, உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவை போயிட்டு கொடுக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் போயிட்டு நம்ம லேபர்லாம் இருப்பாங்களேடா வேலை செய்கிறவங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு அதாவது ஜூஸ் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. நீங்களும் போயிட்டு உங்கள் அத்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் குர்த்தி டாப்பில் தான் இருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் நீங்கள் ஒர்க் பண்ணுற லேடின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு லேடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லோரும் அந்த ஜூஸ் பாட்டிலாம் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு குடிச்சிட்ருக்காங்க. எங்கே அங்கிள் வாய்ஸ் எல்லாம் காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க வாய்ஸ் எல்லோரும் மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அந்த மாதிரி வச்சுக்கோங்க, பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியே பாய்ஸை பார்த்துட்டு என்னடா எங்கே உங்கள் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் எல்லோரும் தேடுறாங்க. நீங்களா அங்கே இல்லை, கிச்சனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிருப்பீங்க. இந்த பக்கம் பாய்ஸ்லாம் இப்படி சுற்றி பார்க்குறாங்க, தெரியலையடா இங்கே தான் இருந்தா, கீழே இறங்கி வந்திருந்தாலே அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் பார்த்துட்டு அவங்க அப்பா தான் பார்க்குறாங்க. அவங்க அப்பாவா என்ன பார்த்தா நான் என்ன பண்ணுறது, இங்கே தான்டா இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவரும் தேடுறாரு. அவங்க அம்மாவும் இல்லை, ஒரு வேளை கிச்சன் போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து யோசிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னப்பா யோசிச்சுக்கிட்டு வாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் உட்கார வச்சு அந்த பாய்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன மச்சான் நேற்று நைட்டு என்ன ஆச்சு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக நம்ம ஆரம்பம் நீங்கள் கிச்சனில் இருக்கிறத பார்த்துட்றாரு மனுஷன். அவர் அப்படியே அவர்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே நான் சூக்காக கழண்டு வருவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கழண்டு வந்துட்டு கிச்சன் பக்கம் வந்துட்டு ஒயன் என்னோட ட்ரெஸ் இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா இந்த ட்ரெஸ்ஸோடு தான் நான் மேலேருந்து வந்தேன், என்ன இப்போது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. நீங்களும் அப்படியே வந்தா சரி ஓகே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே வெளியில் வந்துட்டு மேலே ஸ்டெப்ஸ் ஏற போகிறீங்க. கரெக்டாக அப்போ பார்த்திங்கன்னா ஒரு லேடி
அந்த லேடிஸ் நிறையா வந்திருப்பாங்கன்னு சொன்னால அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு ஏய் இந்தம்மா வேலைக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் வாய்ஸ் எல்லோரும் இப்போ இது வேலைக்கார பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா உங்களை பார்த்துட்டு இந்த டம்ளர் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சுரு, ஜூஸ்லாம் காலி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறா. பாய்ஸ்க்கு வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறா இவ அப்படிங்கிற மாதிரி அவளை தான் பார்த்துட்ருக்காங்க. அதாவது எந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட கிளாஸ் டம்ளர் கொடுத்தாலும் அந்த பொண்ணு ஓகேவா பார்த்துட்டு ஹே எக்ஸ்கியூஸ் மீ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம JKV எல்லாம். அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட டம்ளர் எடுத்துகிட்டு போக சொன்னால் என்ன இப்போது அவள் தான் கொண்டவங்களுக்கு எங்கள் சர்வ் பண்ணா இது அவள் கொண்டு வந்து சர்வ் பண்ணால் அவள் வேலைக்கார பொண்ணா எங்கள் அம்மாவும் தான் சர்வ் பண்ணாங்க அப்போ எங்கள் அம்மா வேலைக்காரின்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெய்ஹோப் கேட்குறாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணா ஏய் வாட் யூ மீன் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா பாய்ஸும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அந்த பொண்ணுங்களுக்காக இது இந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரி டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. நீங்கள் தான் குட்டாக இருப்பீங்களே தழுக்கு முழுக்குன்னு அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அதை வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோரஸாக கேட்குறாங்க. பாய்ஸ் எல்லோரும் ஆமாம் அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணுங்களுக்கெலாம் இவளாமாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் அவங்கள பார்த்து அப்படியே ஒரே நக்கலாக சிரிக்கிறாங்க. பாய்ஸ்க்கா என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கடா அந்த பொண்ணுங்களாம். இல்லைப்பா யாரோட பொண்டாட்டி இவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்கள் 7 பேரோட பொண்டாட்டின்னு தான் ஒருத்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணுங்களா இது ஒரு பொண்ணா 7 பேர் கல்யாணம் பண்ணியிருக்காளா? ஏய் டோன்ட் ஜோக் இட் ஓகே ஜோக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 7 பேரும் ஒருத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கோரஸாக கொஞ்சம் டெரராக லுக்காக சொல்கிறாங்க. அந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸ் எல்லோரும் காம் டவுன் ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே நீ வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணு நான் அந்த கேட்டால அவளோட கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. அவள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்கா. அவள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஹோப்பை வந்து லவ் பண்ணியிருப்பா ஓகேவா. அவள் லவ் பண்ணியிருக்கும் போது நீங்கள் எல்லோரையும் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே இந்த குண்டாத்திக்கு 7 பேர் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள பார்த்து முறைச்சிட்டு போகிறா. நீங்களா அவங்கள பார்த்துட்டு அப்படியே மேலே தான் போகிறீங்க. ஆனால் ஆரம் வந்து உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பார்ல, மேலே போயிட்டு நீட்டாக அந்த ரிச் லுக் கொடுக்குற ட்ரெஸ் வந்து நீட்டாக இருக்கணும், ஃபுல்லாக கவராக இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போடுறீங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு வர்றீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸ்லாம் மறுபடியும் பார்க்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு நல்லா தான் இருக்கா, நல்லா குண்டா தொழுக்கு முழுக்குன்னு இருக்கவும் தான் தூக்கிட்டா போல் இருக்குது, ஓகே பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி பாதி பொண்ணுங்க நினச்சிக்கிறாங்கடா. பாதி பொண்ணுங்க பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே இந்த பொண்ணு வந்து நல்லா தான் இருக்கா, இது அவளோட கேரக்டர் பிடிச்சி கூட அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அவள் கூட பேசி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து மற்ற கொஞ்சம் கேர்ள்ஸ் வந்து நினச்சிக்கிறாங்க. பாய்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்துட்டு ஐயோ செம்மையாக இருக்காடா, அதனால தான் பிடிச்சி வளைச்சி போட்டானுங்க போட்டிருக்கு பசங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாய்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாய்ஸ்க்கு கொஞ்சம் கடுப்பாகுது, என்னடா இவனுக்கு நம்ம பொண்டாட்டியாக பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாய்ஸ் முன்னாடி போயிட்டு என்ன லுக்கு இவங்க கொஞ்சம் விடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து கேட்குறாரு. அப்போ அந்த பாய்ஸாக சுகா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுகா, சும்மா தான் பார்த்தோம், எங்கள் சிஸ்டர் நாங்கள் அப்படிலாம் பார்ப்போமா, டேய் நீங்கள் தானே அப்படி பார்ப்பீங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுகா கேட்குறாரு. இந்த பக்கம் அந்த பாய்ஸாக சரி ஓகே சாரி தெரியாமல் பார்த்துட்டோம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக கீழே இறக்கி வந்துடுறீங்கடா. வந்துட்டு அந்த பாய்ஸ் கேங்குக்குள்ளே தான் நிற்கிறீங்க. நான் பொண்ணுங்க கிட்டே போனால் தான் டேஞ்சர் ஆகுதில்ல, எல்லாம் சண்டைக்கு வராங்கல்ல. ஸோ நீங்கள் அந்த பாய்ஸ் கேங்கிட்டே நிற்கிறீங்க. அப்போ அதுலேருந்து ஒரு பையன்தான் பை த பை மை நேம் பிரசாந்த் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கை நீட்டுறான். நீங்களா வணக்கம் என் பேர் வயன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கையெடுத்து கும்பிட்றீங்க. அந்த பசங்களாம் என்ன இந்த பொண்ணு கை நீட்டணுங்கிற மேனஸ் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பாய்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்கடா. நீங்களா எங்கள் நாட்டில் வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பாய்ஸா ஓ அப்படியா ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பிரசாந்த் அப்படிங்கிற பையன் வந்து உங்களுக்கு கை நீட்டிருப்பான்லடா, அவன் வந்து ஓ அப்படின்னா
உங்கள் நாட்டில் வந்து அந்த 7 பேரையும் கல்யாணம் பண்ணுறது வழக்கமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பையன் சொல்கிறான்டா. நீங்களா அப்படியே கொஞ்சம் கடுப்பாயிடுது எங்களுக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வாட் யூ மீன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கார பொண்ணு, படிக்காத பொண்ணு, அதனால் ஏமாற்றி 7 பேருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. பட்டு நீங்கள் வந்து இப்போது கொஞ்சம் பேசவும் அந்த பாய்ஸ்லாம் அப்படியே பார்க்குறாங்க. நீங்களா, ஐ எம் கோல்டு மெடலிஸ்ட், ஓகே. By the way, my name is Royan. I am from India, especially Tamil Nadu. Next, I am graduated. எந்த யூனிவர்சிட்டின்னு உங்கள் யூனிவர்சிட்டி போட்டுக்கங்கடா. எந்த யூனிவர்சிட்டின்னு எனக்கு சொல்கிறதுக்கு வரல. நீங்களே ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி உங்களுக்கு பிடிச்சது வச்சுக்கோங்க. அந்த யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தேன். கோல்டு மெடலிஸ்ட், ஓகே அப்படிங்கிற மாதிரி கோட் இட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அது கோல்டு மெடலிஸ்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்களா எல்லாம் பேசியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பாய்ஸை தான் பார்க்குறீங்க. பாய்ஸா, ஓகே நல்லா தான் பேசுகிறா, சமாளிச்சிருவா போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கும் அதெல்லாம் கேட்டிருக்கோம். ஓ, படிச்சிருக்காளா, ஆனால் எப்படி இவ்வளோ குண்டாக இருக்கா, எப்படி இப்போ படித்தா காலேஜில் போய் ஒரு ரேகிங் கூடவா நடக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்களா எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சு இந்த பக்கம் பொண்ணுங்க பக்கம் தான் திரும்புகிறீங்க. அவங்க எல்லோரும் இந்த ஸ்டாச்சு நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் அப்படியே பேச்சை மாற்றுறாங்களாம்மா, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களே அவங்கள பார்த்துட்டு சிரிச்சிட்டு அந்த பாதி பொண்ணுங்க வந்தவங்கள வந்து ஓகே எடுத்துக்கலாம், இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் அந்த பொண்ணுங்க கிட்ட தான் போகிறீங்க. போயிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை, சாப்பாடு போட்டிங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா அவங்கள பார்த்துட்டு அப்படி சொன்னோன்னே அப்படி சிரிச்சிடுறீங்க. ஓகே, இவங்க வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியுது. நீங்கள் அப்படியே சிரிச்சிடுறீங்க. நீங்கள் சிரிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிம்பிள் விழுகுது. அதில் ஒரு பொண்ணு தான் அவங்க பக்கத்தில் வந்துட்டு, யாரும் மாதிரியே உனக்கு டிம்பிள் விழுகுதுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணத்தை அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கேன். அவளுக்கு வந்து தொட்டோன்னே அப்படி சாஃப்டாக இருக்குது. உங்களோட கண்ணம் தான் பதக்குன்னு இருக்கும்ல, நல்லா புட்டுன்னு அந்த மாதிரி இருக்கவும் அவங்க கண்ணம் ரெண்டையும் பிடிச்சிட்டு செம்மையாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணம் ரெண்டையும் பிடிச்சி அப்படி கிருன்னு ஆட்டுறா. இந்த பக்கம் பாய்ஸுக்கு வந்து என்னதான் பொண்ணாக இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நாமளே இன்னும் அப்படிலாம் பிடிச்சதில்ல, எப்படி அவள் எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னவாண்ணா, ஒன்றும் பண்ணலையா, உன்னோட ஒய்ஃபை கொஞ்சிட்டு இருந்தோம், அவ்வளோதான், என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸ்லாம் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க. இல்லை கண்ணத்தெல்லாம் பிடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அப்படியே ஆரம்பம் திரும்பி பார்க்குறீங்க. பரவாயில்லையே, இவங்களும் நமக்காக பேசுவானுங்க போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவர் சொல்லிவிட்டு எதுவாக இருந்தாலும் தலை நின்று பேச அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை வந்து அப்படியே தள்ளுறாரு. நீங்கள் அவர் பக்கத்தில் போயிட்டு, பொண்ணுங்க தானே, ஏன் இவ்வளோ ரூடா, கொஞ்சம் நார்மலாகவே நடந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதா, இப்போ தான் ஆகிட்டு வந்தேன், மேலே போடி, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அனுப்புகிறோன்னா மேலே போகணும், சரியா, இங்கேயே நின்றுட்டு இருந்தேன்னா ஏதாவது பிரச்சனையாயிரும், போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எப்படி ரூம் மேலே தான் ஓடுறீங்க, ஸ்டேருக்கு தான் ஓடுறீங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து பேசியிருப்பாள் ஒரு பொண்ணு. நீங்கள் கழுத்தில் வந்து அந்த ஃபவுண்டேஷன் போட்டு மறைச்சிருப்பீங்க. நம்ம பாய்ஸ் வந்து அந்த ஹிக்கி மார்க் கொடுத்ததா, இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ஆகிட்டு அது அழிஞ்சிருக்கும், அங்கே ஹிக்கி மார்க் தெரியும். அந்த பொண்ணு போயிட்டு அந்த மற்ற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சொல்கிறா, நேற்று நைட் ஏதோ நடந்திருக்குடி, அவள் கழுத்துலாம் ஹிக்கி மார்க்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா. மற்ற பொண்ணுங்களாம் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு பொண்ணு திட்டினா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு அது வந்து கேட்டுடுறா, ஏதோ நடந்திருக்கு, அவள் கழுத்தில் ஹிக்கி மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து கேட்டுடுறா. நீங்களா அப்படியே மேலே போயிட்டு எதுக்கு இப்போ இவனுங்க நம்ம மேலே வர சொன்னாடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜெய்ஹோப்பும் ஜின்னும் வராங்கடா மேலே வந்துட்டு அப்படியே டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்கு இந்த மேலே வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் சொல்கிறோம், அதுக்கு தான் வர சொன்னோம், உட்கார ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் போயிட்டு அப்படியே ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிறீங்கடா. அப்போ அவங்க ரெண்டு பேரும், இல்லை இவங்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா கேட்பாங்க, நாங்கள் எப்படி எங்களை லவ் பண்ணுறேன்னு, நீ என்ன சொல்லி வச்சுருக்க, நீ ஏதாவது சொன்னால் தானே நாங்கள் அதைப்படி சொல்ல முடியும், நீ வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து கேட்குறாரு. நீங்களா ஆமாம், நீ தான் கேட்டாங்க,
நான் இப்படி சொல்லி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. நம்ம ஜேகே கூட நடந்தது, ஜின் கூட நடந்தது, அப்புறம் வந்து நம்ம ஜிமின் அவங்களை கிஸ் பண்ணது, அது எல்லாத்தையும் வந்து சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து வெளியில் நடந்ததாக நான் சொல்லியிருக்கேன், நீங்களும் அதுபடியே மேனேஜ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, அவங்க 3 பேருக்கு ஓகே, அப்புறம் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் வந்து கேட்குறாரு. நீங்களா அது தெரிலையே, என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில, நீங்களே பெஸ்ட்டு ஏதாவது யோசிச்சு வச்சுருப்பீங்க சொல்லுங்கள், அதையவே நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜெய்ஹோப்பா என்ன ஸ்டோரி சொல்லலாம் அப்படிங்க வந்து அவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு. நீங்களா நான் வந்து உங்களை பார்க்கில் பார்த்தேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பார்க்கா நல்லா தான் இருக்கும், ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப்பு சொல்லிடுறாரு. அப்புறம் வந்து அந்த கேர்ள்ஸ்கிட்ட கொஞ்சம் அளவாக நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் வந்து சொல்கிறாரு. நீங்களா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு ஐடியா சொல்கிறாரு, மற்ற பாய்ஸ்லாம் இந்த இடத்துல பார்த்தேன்னு சொல்ல நாங்கள் அந்தபடியே நாங்களும் வந்து பேசிக்கிறோம். அதே மாதிரி நேற்று வந்தான்ல தனுஷ், அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து சொல்லிடுறீங்க. எல்லா பிளான்லாம் பண்ணி முடிச்சு அப்படியே வெளியில் வர்றீங்க பாருங்கள். வெளியில் வந்தால் நம்ம தான் நின்றுட்டுருக்காரு. எதுக்கு இவ்வளோ நேரம் சீக்கிரமாக பேசிட்டு வரமாட்டிங்களா, கீழே எல்லாம் சமாளிக்கவே முடியல, அத்தனை பேரை நாங்கள் எப்படி சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைக்கிறாரு. நம்ம ஜின்னா டேய் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டு வெளியில் வந்துடுறாருடா. இந்த பக்கம் ஜெய்ஹோப் தான் அடுத்தது வர்றாரு. நீங்கள் இப்போ அவருக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்கீங்க. நம்ம தான் அப்படியே பார்க்குறாரு ஜெய்ஹோப்பை. என்னடா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எல்லாம் பேசி முடிச்சாச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து சொல்லிடுறாருடா. நீங்களா அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சு வந்துட்டுருக்கீங்க. என்னடா இவங்களாம் இங்கே பார்த்தேன்னு சொல்லணும், ஓகே அங்கே பார்த்தேன்னு சொல்லணும், ஓகே ஓகே அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. வியா என்ன காற்றுலேயே கதக்களி ஆடிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் யோசிச்சுட்டு உங்ககிட்ட வராரு. நீங்களா அதை யோசிச்சுட்டு வந்ததில் முன்னாடி வந்ததை நீங்கள் கவனிக்கல, அப்படியே போய்ட்டு இடிச்சிட்டு நிற்கிறீங்க. அவரா அப்பா செம்மா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நிற்கிறாரு. நீங்களா அப்படி அவரை பார்க்குறீங்க நிமிந்து, அவரா அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவங்க ஃபுல் பாடியும் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே அப்படியே டச் ஆகிட்டு அப்படியே வெளியே பின்னாடி வந்திருக்கீங்க. ஓகேவா, உங்கள் செஸ்ட்டு ஸ்டொமக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம மேலே டச் ஆகிட்டு அப்படியே பின்னாடி வந்திருக்கு. அப்போ வந்து அவர் தான் அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி கண்ணை மூடி ரசிச்சிட்ருக்காரு. நீங்களா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரா சாரியா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்களா அது தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ முடியலடினால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே அந்த ரூமில் தான் இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போயிட்டு அப்படியே உங்களை இப்போ ஷேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்களா தள்ளி விடணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி தள்ள பார்க்குறீங்க. அவர் கெட்டியாக பிடிச்சிருக்காரு, உங்களை அந்த சிவரோட பின் பண்ணி அப்படி பிடிச்சிருக்காரு. எனக்கு தள்ளவே முடியல, உங்களால் என்னாலே தள்ள முடியல. இப்போ ஏன்னா ஒவ்வொரு தான் திங்கிறேன், பட் உனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைப்போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்க. நம்ம என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது ஜின்னு தான் சொன்னார் தள்ளி விடணும் ஆமல்ல, அப்படின்னா கிஸ் பண்ணிடுறீங்களே எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அது வேணால் உண்மை தான், தள்ளி விட்டால் நாங்கள் போயிடுவோம் தான், பட் எனக்கு ஒரு பர்மிஷன் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை எனக்கு வந்து உனக்கு ஒரிஜினலாக ஹிக்கி மார்க் கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, கொடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா மெத்த தலைகாணி வந்து கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அவரா ஐயோ செம்மையாக இருக்குடி, சாஃப்டாக இருக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பாடியில் அங்கங்கே டச் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. நீங்களா ப்ளீஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் நேரடி நான் உனக்கு ஹிக்கி மார்க் கூட கொடுக்கலடி, பட் உனக்கு ஹக் மட்டும் பண்ணிக்கிறேன்டி, உன்னை ஹக் பண்ணால் நல்லா இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா ஹக் பண்ணிட்டு இருக்காரா. ஓகே, நான் இதோட முடிச்சிடுறேன். இது 5 படம் நான் போடுறேன்டா, நெக்ஸ்ட் பார்ட்டில் மற்ற சீன்லாம் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஏன்னா யாருக்காவது இந்த ஸ்டோரியில் நான் OT7க்கு ஒரு வயலும் வச்சுருக்கிறத பிரச்சனையா? ஏன்னா நேற்று வந்த கமெண்ட் அந்த மாதிரி இருந்தது. நான் பாதி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு அந்த கமெண்ட்லாம் பார்த்தேன். அந்த கமெண்ட் பார்த்தோன்னே எனக்கு தப்பாக போடுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படி இல்லை அப்படின்னா ஓகே, ஏன்னா வந்து அப்படியே பிரித்து எடுத்துடலாம். அப்புறம் வந்து இதோட முடிச்சிடலாம், அந்த பிரச்சனையே வேணாம். இது வந்து புது வருஷம், ஹாப்பி நியூ இயர் டு ஆல் சுகர்ஸ். இந்த வீடியோ வந்து அதுக்கே டெடிகேட் பண்ணுறேன். செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில உங்களுக்கு எப்படின்னு தெரில, பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்கடா. ஹாப்பி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், நீங்கள் நினச்சது நடக்கணும். ஓகேவா?
அவ்வளோதான்டா. வேறு ஒன்றும் இல்லைடா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. அப்புறம் யாருக்காவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே சொல்லாததுக்கு சாரி, லாஸ்ட்டில் வந்து சொல்கிறதுக்கும் சாரி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது நீங்கள் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் எண்டு முடிக்கிறது நீங்கள் கமெண்ட் போட்டதுக்கப்புறம், சரியா? அதனால தான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். கோச்சிக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்கோ. ஓகே, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.